friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு Alandra birthday-க்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். இந்த வாட்டி வந்து அவளுக்கு நம்மளே வந்து ஒரு Dress பண்ணலாம் அப்படி சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க, எம்ப்ராய்டரி வர்க் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள வந்து வைக்கிறதுக்கு இதை விட கொஞ்சம் லைட் கலர் லைனிங் எடுத்துர்க்கேன். அப்ப நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட் ஆகி தெரியும் அதுக்காக. நான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கர்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கை நாலா மடிச்சிட்டு இந்த ஓரத்துல இருந்து நம்ம வந்து இடுப்போட அளவு வந்து மார்க் பண்ணனும். அதுக்கு வந்து இடுப்போட அளவு எடுத்துட்டு டிவைடட் பை 6.28 அப்புறமா -2 பண்ணிக்கோங்க நம்ம வந்து உள்ள மடிச்சு தைக்கிறதுக்காக. அதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிட்டு இடுப்பையும் கீழேயும் வந்து சுத்தி கட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து 360 டிகிரி ஸ்கர்ட் கிடைச்சிரும். இதை வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வெளிய வைக்கக்கூடிய அந்த துணியில வந்து இன்னும் கொஞ்சம் கூட இடம் விட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து தச்சிர வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பீஸையும் ரஃபா சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா இது பண்ண போறேன். டாப் ரெடியா இருக்கு, ஸ்கர்ட் ரெடியா இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து கேக் பண்ணலாம் அப்படி சொல்லி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா கேசல் கேக் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் சரி ட்ரை பண்ணுவோம் நமக்குள்ள தானே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முட்டையோட ஒயிட்டையும் இது எல்லோவையும் பிரிச்சிடுறேன். கீழே தான் இருக்கா, பயங்கர பிஸி, படம் வரைஞ்சிட்ருக்கு. என்னது வரைகிறது முக்கியம் இல்லை, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பா. என்னெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க? பெயிண்டிங்கில் என்ன பண்ணியிருக்க? இது என்னது? எக்கா? சரி. எர்த்வாம்ல ஏன் வரையில நீ? ப்ரௌன் மண் இல்லையா? ஐயோ, இன்னைக்கு ஏதோ மூடில் இல்லை போல இருக்கு. இல்லை வந்து ஏதாச்சும் வரைஞ்சதுக்கு அப்புறம் காமிப்பா. இதுதான் எர்த்வாம், இது வந்து எர்த்வாமுக்கு சாப்பாடு. க்ளீன் பண்ணியாச்சா? போதும் போதும். இப்போதான் உள்ளே வச்சிருக்கோம், நிறைய டைம் ஆகும். பாதி சர்க்கரை வந்து ஒயிட்டோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், மீதியை வந்து எல்லோ கூட போட்டு நம்ம பீட் பண்ணுவோம். இந்த மாதிரி கவுத்னா கூட கீழே விழாது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நிற்கும். ஓகேவா? இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். எல்லோ கூட வந்து கொஞ்சம் ஒயிட் பட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒயிட்டில் தான் வந்து நம்ம எல்லோ மிக்ஸ் பண்ணக்கூடாது. கோகனட் ஃப்ளேவரா? ஒயிட் கலர்ல இருந்தாலே அவளுக்கு எல்லாம் கோகனட் ஃப்ளேவர். சரி, இந்த எல்லோ உள்ள போட்டுடா. ஓகேவா? நல்ல பீட் ஆயிருக்கு. மாவை எப்பவுமே நம்ம சலிச்சு தான் போடணும். ஓகே, இருடா தங்கம் இரு. போனாங்க. இது வந்து நம்ம முட்டை வந்து போடுறதுனால, முட்டை இவ்வளோ பீட் பண்ணி போடுறதுனால நமக்கு வந்து பேக்கிங் சோடா எல்லாம் பேக்கிங் பவுடர் வந்து ரொம்ப கம்மியாகவே போதும். இவ்வளோ கம்மியாக இல்லைடா, எல்லாம் வெளியே தான் போகுது. சரி சரி, இனி கொஞ்சம் உப்பு. அப்புறமா தேவைக்கேற்ப பாலை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம பேக் பண்ணிட வேண்டியதுதான். கேக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஆனால் இவ்வளோ கேக் வந்து பத்தாது, இன்னும் வந்து நிறைய இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கொஞ்சம் கேசல் மாதிரி ஸ்டைலாக பண்ண முடியும். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை வந்து நமக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பட்டர் எடுத்துருக்கேன். பறக்கண்டா. போதும். கார்னர்ஸ்லாம் கட் பண்ணுவோம்டா. யாக்கியா நல்லா தாண்டா இருக்கும் அது. கார்னர்ஸ் யாக்கின்னு யாரடா அவங்க சொல்லிட்டு இருந்தது? corners are yak.
சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. மேலே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டவர் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் இயர் ஞாபகம் இருக்க ஒரு பூச்சாண்டி கேக் பண்ணோம், அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இதை சுற்றி கவர் பண்ணுறதுக்காக ஃபாண்டன்ட்டில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சுற்றி கவர் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பீசஸ் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வேளை இடம் வந்துச்சுன்னா இங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது எப்படி வருதுன்னு தெரியல, அதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்குனே கொஞ்சம் டூல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ரெடியாக இல்லை பாரு. டடாய். ஓகேவா? சரி, நீ இதுக்கு நம்ம ஒரு கதவு ஜன்னல் போட்டுருவோமா? போடணும் போடலைன்னா பெரிய தப்பா. வைப்போம் ஃப்ளாக் வச்சு தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதவு போட்டோம். இது ஓகேயா? சரி உனக்கு பிடிச்சிருக்கல, அது போதும்டா தங்கம். அடுத்த வருஷம்லாம் இந்த மாதிரி கேக் பண்ணால் அவ்வளோதான். வளர கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏண்டா நான் பாடுறதுல அந்த மார்பிள்ஸ்லாம் கீழே விழுந்துருவாங்க. லிட்டில் பிட் வாட்டர் லீக்கே ஆகாது கூரை. சரா பொண்ணான கரங்களுக்கு முத்தங்கள். நல்லா இருக்காடா? தங்கத்துக்கு மட்டும்தான் முடியும். சரி, ஓகே கண்குட்டி. எப்படி வெளியே வாடா. இந்த தடவை வந்து ஒரு ஃப்ரோசன் தீமில் கொஞ்சம் பலூன் வாங்கியிருக்கோம். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து பின்னாடி போடுறதுக்கு அந்த கர்டன் மாதிரி. நம்ம வந்து சின்ன வயசுலலாம் அந்த டான்ஸ் பண்ணும்போது இப்படி கையில் வச்சுருப்போம்ல, அந்த இது. பின்னாடியே வந்து கம்மும் கொடுத்துருக்காங்க. இழுத்தேனா வந்துடும்டா கையோட. இந்தா எல்சா. அடுத்தது வந்து ஒரு ஸ்னோமேன். இதுக்கும் வந்து நம்ம காத்தடைச்சிரும். ஏன்னா அவனுக்கு தலை ஒரு சைஸா கோணி இருக்கு. இப்படிதான் இருக்குமா? வாடா வா. எல்லாம் பர்த்டே ஸ்பிரிட், எல்லாம் பர்த்டே கொண்டாட வந்திருக்காங்க. பலூனுக்கு காத்தடிச்சோடனே என்ன சவுண்டுடான்னு எட்டி பார்க்க வந்திருக்கு. எவ்வளோ வயசுனா உனக்கு ஆச்சு? 4 years old ஆயிடுச்சியா? ஹாப்பி 4th பர்த்டே. இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்னோ ஃப்ளேக் மாதிரி அந்த கொஞ்சம் அந்த இது வச்சிருக்காங்க, கன்ஃபர்ட்டி. வெடிச்சிரும். ஓ அப்புறம் வெடிச்சிருங்க, வேண்டாம். வெடிக்கும் அப்புறம் தாங்க. இப்ப இந்த பார்க்க தானே போறேன். வெடிச்சு கிடப்பீங்கல்ல எல்லாரும். இப்ப அப்பா வெடிக்க வைப்பாங்கடா, பாத்துக்க. அம்மா பலூன் எங்கடா? உனக்கு எந்த பலூன்டா பிடிச்சிருக்கு?
நல்ல பெருசா ஊதியாச்சுடா. நான் சொன்னதான் வெடிக்கும். தெரியுதா? பெருசா இருக்கிறது முக்கியம் இல்லை, அட்லீஸ்ட் பர்த்டே முடியறதுக்கு மாதிரி இருக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? இப்ப சொல்லு, யார் பலூன் நல்லா இருக்கு? ஆமாமா, இப்ப ஸ்னோ ஃபிளேக்ஸ் கீழே விழுந்தது அவளுக்கு பிடிச்சிருக்கான். ஒரு மெஷின். எத்தனை இடத்த தாண்டா பிடிக்க முடியும்? பென்சில் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்குமா? நான் பாப் பண்ணிட்டா? டேய், இது உனக்கு சூப்பர் பென்சில், உனக்கு பரவாயில்ல பாப் பண்ணிரும். அதுவே இன்னைக்கு நான் பண்றேன். ஸ்னோஃப்ளேக் எல்லாம் 1 2 Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Alandra. Happy birthday to you. அது இருக்கட்டும், வெட்டிடுமா கேக்கா? சரி, எடுத்துடுறியாதா? எடுக்கணுமா? சரி, எடுத்தாச்சு. ஓகே, அப்புறம் கோபுரத்தில் தான் வைக்கணுமா? சரி. சரி, டேஸ்டியா இருக்கா? க்ரீம் வேணுமா? கேக்கு பார்க்க தான் கொஞ்சம் சுமாரா இருக்கு, டேஸ்ட் தான் வைக்கணும். அதே ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ணேன். ஏன்டா இப்படி கதவுக்கு நான் பத்தினுட்டேன்? எப்படி ஓபன் பண்ண முடியும் கதவை? உள்ள மிக்கி மவுஸ் ஸ்டக் ஆயிரும்டா. அலாண்ட்ரா பர்த்டேக்கு அன்பா விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா, பாய். நான் வந்து பொதுவாக அலாண்ட்ரா பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணது கிடையாது. என்னம்மா பெரிய பருப்பு ஒரு வேலை பண்ண முடியாது. டேய் இங்க பாரு, இனி அவ்வளவுதான், அப்புறம் கேக் பண்ண முடியாது. சும்மா வீடே ரொம்ப ஓவியத்துல இருக்கு. இந்த டிராகன் how that happened? கதவுடா, கதவு, ஜன்னல். கதவு ஜன்னல்லாம் இல்லாம எப்படா வீட்டுக்குள்ள போக முடியும்? அதுவாடா, ஸ்னோ விழுற மாதிரி இருக்க பார்க்க. இது நல்லா தாண்டா இருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது நீ பாரு. மஷ்ரூம் மண்டை
இந்த இதை எடுத்துட்டு அடைக்கலாம் நான். செல்ஃப் சீலிங் எடுத்துட்டியா? எடுக்கலை. அது உள்ளே இருக்கிறது வெளியே வரக்கூடாதுன்னு அவன் வச்சுருக்கான் ரப்பர் பேண்டு தான் உங்கள் ஊரில் செல்ஃப் சீலிங். அம்மா கொண்டு போகுதுடா மேலே.